காலங்கள் எவ்வளவு மாறினாலும், அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு விடையே கிடையாது. அதாவது கடவுள், பேய் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு இன்னி வரைக்கும் தெரியாது. இப்போ நான் சொல்ல போற கதை கூட அப்படிதான். பேய் இருக்கா இல்லையான்னு உங்களையே யோசிக்க வைக்கும். அமரர் கல்கி அவர்கள் வாழ்க்கையில உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கதை, இடிந்த கோட்டை. ஒரு தடவை கல்கியும் அவரோட நண்பர்களும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையா போயிருந்தாங்க. போற வழியில தான் செஞ்சிக்கோட்டை இருக்கு. அதனால அந்த சரித்திர புகழ்பெற்ற இடத்தை சுத்தி பார்த்துட்டு போலான்னு நினைச்சாங்க. அங்க பாழடைந்த அரண்மனைகள், அந்தப்புறங்கள், மண்டபங்கள், மதில்கள், நெற்களஞ்சியம்னு நிறைய அபூர்வமான விஷயங்கள் பார்த்துட்டு கிளம்ப மனம் இல்லாம கிளம்பி போனாங்க. திருவண்ணாமலையில அவங்க வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்துல வண்டி செஞ்சுக்கிட்ட வந்தது. அப்ப கல்கி, எனக்கு இன்னொரு தடவை அங்க போய் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நண்பர்கள், நீ வேணா போய் பார்த்துட்டு வா, நாங்க ஊருக்குள்ள போய் ஒரு கப் காஃபி கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம். ஆனா உனக்கு அரை மணி நேரம் தான் டைம். கரெக்டா நாங்க இங்க வந்ததும் ஹார்ன் அடிப்போம், அதுக்குள்ள நீ வரணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. வண்டி அங்கிருந்து கிளம்பின உடனே அந்த இடத்துல நிசப்தம் குடிகொண்டது. அந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்துக்குள்ள தன்னந்தனியா போன போது மனசுல ஒரு வித கலக்கமும் பரபரப்பும் உண்டாச்சு. சி, இது என்ன காரணமே இல்லாத ஒரு பயம் அப்படின்னு தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே சூரியன் மறைஞ்சு இருள் சூழ்ந்தது. இருளடைந்த அந்த பாழும் மண்டபத்துல இருந்து வவ்வால்கள் ரக்கையை அடிச்சுக்கிற சத்தம் அவருக்கு கேட்டது. அவர் மனசுல பயம் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அன்னைக்கு நல்ல வேளையா பௌர்ணமி, அதனால பூரண சந்திரனோட ஒளி அந்த இடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு கல்கி அதுக்கு மேல உள்ள போயிருக்கவே மாட்டாரு. இந்த கதையும் உருவாகி இருக்காது. அந்த பாழும் கட்டிடங்களை தாண்டி போனா அங்க ஒரு குன்று இருக்கும். அதுக்கு மேல போறதுக்கு படிக்கட்டுகளும் இருந்தது. அந்த குன்றுக்கு மேல ஏறி நின்று பார்த்தா அந்த இடிந்த கோட்டை பிரதேசம் முழுவதும் நல்லா தெரியும். அப்படி ஒரு தடவையாவது பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் இவ்வளவு தூரம் வந்தாரு கல்கி. அந்த படிக்கட்டுல ஏறினதும் ஒரு 20-30 படிக்கட்டுக்கு மேல ஒரு திருப்பம் இருக்கும். அங்க அவர் திரும்பியதும் மேல ஒரு அடி கூட வைக்க முடியாத அளவுக்கு திகச்சு போய் நின்னாரு. ஏன்னா அங்க படிக்கட்டுல ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் ஒரு இளைஞன். நல்ல நாகரிகமா வேஷ்டி ஜிப்பாலாம் போட்டுட்டு இருந்தான். தலைய கிராப்பு வெட்டி இருந்தான். நல்ல கலையான முகம். இப்படி ஒரு பையனை சாதாரணமா வேற எங்கேயாவது பார்த்திருந்தா பயமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டு இருக்காது. ஆனா அந்த சமயத்துல திடீர்னு அவனை பார்த்ததும் பாம்பை மிதிச்சவரை போல பதறி போனாரு கல்கி. அந்த வாலிபன் முகத்திலையும் அதிர்ச்சி சாயல் படர்ந்திருந்தது. அவன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, யாரு சார் நீங்க, இந்த ஊர் இல்ல போல இருக்கே அப்படின்னு கேட்டான். அவன் குரலை கேட்ட பிறகுதான் இவருக்கு தைரியமே வந்துச்சு. நல்ல வேலை, இங்க ஒரு மனுஷன் இருக்கானே, போகும்போதாச்சும் ஒன்னா போகலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் வந்த காரணத்தை சொன்னாரு கல்கி. ஆமா, இந்த இடத்துல இருந்து நிலவொளியில அந்த காட்சியை பார்க்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நானும் இங்க வருவேன் அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னான். சரி, உன் பேர் என்ன? உனக்கு இந்த ஊரு தானா? என் பேரு குமாரசுவாமி. பெரிய குளம்தான் என்னோட ஊரு. பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துல வாதியாரா இருக்கேன். இங்க வந்து 3 வருஷம் ஆச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல நிலாவை பார்க்க தொடங்கினான். அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டுட்டு, இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவனாவே லேசா சிரிச்சுட்டு, ஆனா பொண்ணு நிச்சயமாயிருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா? பொண்ணுக்கு எந்த ஊரு? இதே ஊரு தான். இதே இடத்துல தான் பொண்ணு நிச்சயமாகி 300 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கல்கியை திகைக்க வச்சுது. அப்படி 300 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்தது, இந்த இளைஞன் யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.